ஒரு மன அழுத்தத்தை ரவிக்கு கொடுக்கறதுக்காக கேட்கப்பட்ட ஒரு அமௌண்ட் தான். உண்மையிலேயே யாரும் 40 லட்ச ரூபா கேட்க மாட்டாங்க. மாதம் 40 லட்ச ரூபாங்கிறது சாதாரண விஷயமா? ரவியினுடைய கேரியர் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்கு. அவருடைய சம்பளமே இன்னைக்கு 5 கோடி 10 கோடி தான் வாங்கிட்டு இருக்காரு. மொத்தமாக சேர்ந்தா ஒரு வருஷத்துக்கு 2 படம் பண்ணுவார், 3 படம் பண்ணுவார். அப்படிங்கும்போது 40 லட்ச ரூபா மாதம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 5 கோடி ரூபா, 4 கோடியே 80 லட்ச ரூபா வருது. எல்லாம் சேர்த்து 5 கோடி ரூபா வந்துடும். அப்போ 5 கோடி ரூபா வருஷத்துக்கு நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டார், கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் வரும். அப்போ டைவர்ஸ் கிடைக்காது. இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருக்கும். நீ என்னைய வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு சந்தோஷமா இருப்பியா அப்படிங்கிற ஒரு பழி வாங்குறதுக்காக தான் 40 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. இப்போ என்ன காலையில் சோசியல் மீடியானா ஏற்கனவே ரவி வச்ச குற்றச்சாட்டு, பணத்தாசை பிடிச்சவங்க, என்னைய ஏடிஎம் மிஷினாக தான் பார்த்தாங்க, என்னைய பணம் காய்க்கும் மரமாக தான் பார்த்தாங்க, சொத்துக்கள்லாம் பிடிங்கிட்டாங்கன்னு பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இன்னைக்கு இவங்க கேட்டதை பார்த்த பிறகு எல்லாம் ரவி பக்கம் திரும்பிட்டாங்க. பார்த்தீங்களா, ரவி வச்ச குற்றச்சாட்டில் உண்மை தான், அவங்களுக்கு பணம் தான் தேவை போல. ஆக்சுவலாக அவங்க கேட்ட நோக்கம் என்னென்னா 40 லட்ச ரூபா கொடுக்க முடியாது, ஆனால் டைவர்ஸும் கொடுக்க முடியாது. நீ அந்த டைவர்ஸ் கொடுத்தா தான் நீ எப்படி போய் கேட்ப, வேறு இடத்துல போய் திருமணம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு போட்டிக்காக தான் அவங்க 40 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க.